ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செகண்ட் ப்ரோமோல வினோத்தை காய்ச்சிராப்ல விஜய் சேதுபதிக்கு இப்போவாது புரிஞ்சது கானா வினோத் பண்றதெல்லாம் தப்பு. ஒருத்தர் ஜெயிச்சிட்டாக்கா உங்களுக்கு ஏன் அவ்வளோ வன்மம், உங்களுக்கு ஏன் அவ்வளோ பொறாமை, நீங்கள் ஏன் வார்த்தையை விடுறீங்க, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க, நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்குற மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் வினத்தை போட்டு காய்ச்சறார் விஜய் சேதுபதி. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தான் தெரியுதா விஜய் சேதுபதி சார் அவர்களே? உங்களுக்கு முன்னாடிலாம் தெரியலையா? இது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போனாவும் அவர் புதுசாக பண்ணுற மாதிரி நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லாருமே நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ இந்த அளவுக்கு பிக் பாஸை கேவலப்படுத்துகிற மாதிரி இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் நடந்திருக்க மாட்டாங்களே, நல்லா விளையாடி இருப்பாங்களே விஜய் சேதுபதி சார். நீங்க தான் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், எப்படி பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுக்கணும்ன்றது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சொல்லியிருந்தீங்கன்னாக்கா இப்போ இந்த நிலைமைக்கு பிக் பாஸே துச்சமா நினைக்கும் விஜய் பார்வதி, கமருதீன், வினோத் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாடம் கூட்டின மாதிரி முதல்ல இருந்தே பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ இந்த மாதிரி வினோத்தை திட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை. வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேலேயாவது அவர் கேட்டு விளையாடுவாரான்னு பார்ப்போம். அது என்ன விஜய் சேதுபதி சார், இப்போ கமருதீனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. கேர்ள்ஸுக்கெல்லாம் கமருதீனை ரொம்ப பிடிக்குதாங்க விஜய் சேதுபதி சார். நீங்க சொல்றீங்க யார் விஜய் சேதுபதி சார் அந்த மாதிரி கமருதீனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னது உங்ககிட்ட? அவங்கவுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமருதீனை போட்டு கிழிக்கிறாங்க, நார் அடிக்கிறாங்க. அவர் பண்ற அந்த முக்கோண காதல காரி மூஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானாக்கா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு கமருதீன், அதுவும் கம்முன்னு சொல்றீங்க விஜய் சேதுபதி சார். உங்களுடைய தரத்தை நீங்க ஏன் சார் விஜய் சேதுபதி சார் குறைச்சிக்கிறீங்க? கமருதீன்லாம் நேற்று அவ்வளோ ஃபீல் பண்றாரு. ரம்யா இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் கிட்ட இவ்வளோ ரூடா பேசுனது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இது எவ்வளோ பெரிய ஷோ, இது இந்த மாதிரி இவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின இந்த கமருதீன் இதே ஷோல நீங்க பண்றீங்க அமுக்கலம் பண்றீங்களே நீங்க பண்றீங்களே அமுக்கலம், கொஞ்சம் நெஞ்சம் அமுக்கலமா இது கமருதீன். நீங்க வெளியே ஷோவை பாத்தீங்கன்னா தான் தெரியும் கமருதீன் நீங்க என்ன கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. பார்வதி அந்த தடவு நிற்கிறீங்க, வரோரா அவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குது, கேவலமா இருக்குது, அநியாயத்தின் உச்சக்கட்டம். இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஷோவில் கேவலமான ஆட்டம் ஆடிட்டு நீங்களாம் மற்றவங்களை குறை சொல்கிறீங்க. விஜய் சேதுபதி வேறு கடந்த 2-3 வாரமாக பாராட்டிட்டு வேறு இருக்கிறாரு. அப்படி அவர் என்ன கேம் விளையாடி விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல, அது எப்படி அவருக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆனதுன்னு தெரியல. ஒருவேளை கமருதீன் பார்வதியை தடவுறதை பார்த்துட்டு நல்லா தடவுறான பையன் அதுவும் இம்ப்ரெஸ் ஆகி பாராட்டுறாரு என்னவோ கமருதீனை. ஸோ விஜய் சேதுபதி இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது. வினோத்தை பார்த்தீங்கன்னாக்கா கேள்வி கேட்குறாரு, என்ன சார் முறைச்சின்னு போறீங்க? அமித்தை பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சண்டை போடுவார் இல்லையா, அதெல்லாம் கேட்குறாப்புல. ஆதிரைக்கிட்ட அன்னைக்கு நடந்த பிரச்சனையை பற்றி அதுவும் கேட்குறாப்புல. ஒருத்தர் ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பதட்டம், அவ்வளோ ஏன் கோபம் வருது? அவங்கள ஜெயிச்சிட்டாக்கா உங்களுக்கு ஏன் தாங்க முடியாமல் அவ்வளோ ஆத்திரம் வருது அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல கேள்வி. எல்லாம் கேட்குறாரு சரி, ஆனால் வினோத் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே அதுக்கேற்ற மாதிரி நாளையிலேருந்து நடக்கணும். நீங்கள் கலாய்க்கும் போது தெரியலையா, மற்றவங்க கலாய்க்கும் போது ஏன் நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்க, அவ்வளோ ஏன் இரிட்டேட் ஆகுறீங்க? உங்களுடைய ஆட்டத்தை ஒழுங்கா ஆடாம கத்தியும் சண்டை போட்டோம் ஏன் இந்த மாதிரி கேம் விளையாடுறீங்க அப்படின்னு வினோத்தை கேட்குறாப்புல. வினோத் சொல்றாரு, சார் சாரி சொல்லிட்டேன் சார் அப்படின்றாரு. இன்னத்த சாரி சொன்னீங்க போ வினோத் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கோவமா போறாரு. உங்களை ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது ஏன் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? விமர்சனம் பண்ணுறவங்களை நீங்கள் ஏன் பேசவே விட மாட்டேன்றீங்க? நீங்கள் பேசுறதை பார்த்தாக்கா உங்கள் மேலேயே தப்பு இருக்கிற மாதிரியே இருக்குது வினோத் அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல கேள்வி. யோசனையும் பண்ணுறதில்ல, புத்தியும் கிடையாது. எப்படியான காரி துப்பிய விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லணும். இப்போவும் பார்த்தீங்கன்னாக்கா வினோத் மேலே ஒரு சாஃப்ட் கார்னராக தான் யூஸ் பண்ணுறாரு. நல்லா போட்டு வருன்னு வருஷம் தான் நல்லா இருந்திருக்கும். நேற்று ரம்யா போட்டு வருன்னு வருத்தார் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கும் வினோத்தை போட்டு வருன்னு வருஷம் தான் நல்லா இருந்திருக்கும். ஒன்றுமே வறுக்கல. ஒன்று பார்த்தீங்கன்னா கடையில் சாப்பிட்டு போயிட்டாரு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.